பெரிய பெருமாளுக்கு ஒரு எண்ணம், நம்பெருமாளுக்கு ஒரு எண்ணம். அது என்ன எண்ணம்னு சொல்லுகிறேன். திருமங்கை ஆழ்வார் ஏற்கனவே விண்ணப்பம் வைத்திருந்தாரே, நீர் ஒரு உற்சவம் கண்டுரள வேண்டும். ஆழ்வார்களுடைய அனைத்தும் அன்றோடு முடிவடைகிறது. ஆழ்வார்கள் 10 பிறந்தார்கள். இப்போது திருமங்கை ஆழ்வார் கடைசி ஆழ்வார். 4000 பாடல்களும் பாடப்பெற்று விட்டன. திருமங்கை ஆழ்வாருடைய கடைசி பிரபந்தம் திருநெடுந்தாண்டகம் என்று பெயர். 30 பாடல்கள் கொண்ட பிரபந்தம். ரொம்ப அழகான தமிழ். அந்த 30 பாசுரங்களையும் தேவகானத்தாலே பாடி திருமங்கை ஆழ்வார் பெருமாளை மகிழ்வித்தார். பெருமாளும் தலையசைத்து கேட்டார், அழ்வீர் நன்கு பாடினீர், உமக்கேதானும் பரிசு கொடுக்க வேணும், என்ன வேணும்னு கேட்க, நீர் எனக்கு ஒரு ஒத்தாசை பண்ண வேண்டும், ஒரு உதவி செய்ய வேண்டும். வைகுண்ட ஏகாதசி அன்று தொடங்கி, அதாவது மார்கழி மாசத்து சுக்லபக்ஷு ஏகாதசி அன்று தொடங்கி, அன்று தொடக்கமாக 10 நாட்களுக்கு நம் மூத்த தலைவரான நம்மாழ்வார் அவர்